நல்லா இருந்துச்சு. க்ரைம் த்ரில்லர்ஸ் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். நம்ம டெய்லி ஒரு படம் பார்க்கணுன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? அதனால் ஓகே, இட் இஸ் குட் இனஃப், அவ்வளோதான் சொல்ல முடியும். ரவி இஸ் வெரி குட், நல்லா பண்ணியிருக்காரு. ஹி இஸ் புட் இஸ் பெஸ்ட், நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு க்ரைம் த்ரில்லரை கூட நம்ம என்ன கனெக்ட் ஆகுறது? லேக் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னா, ஏன்னா கொஞ்சம் சஸ்பென்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ இல்லை. ஒரு இது பார்த்ததுக்கப்புறம் வி நோ ஓகே திஸ் இஸ் இட் அப்படின்னு சொல்லிடும். மற்றபடி ஃபஸ்ட் கிளாஸ், வெரி குட். எல்லாம் மியூசிக் வாஸ் சூப்பர், வெரி குட். நான் இந்திரா படம் பார்த்தேன். உண்மையாக 5க்கு 4 கொடுக்கலாம். மியூசிக் செம்மையாக இருக்குது. வசந்த் ரவி நல்லா நடிச்சிருக்காரு. அதான் வில்லன் கேரக்டர் இன்னொருத்தர் நடிச்சிருப்பார். சுனில் சார் செம்மையாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் போய் படம் பார்க்கலாம். படத்தில் தான் ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதில் வந்து ஒரு லவ் பண்ணி நீங்கள் வந்து ஒருத்தரோட மனசை நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்றது கண்டிப்பாக நல்லா கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் நல்ல ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் படம் முடியும் போது கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஸ்டோட தான் வெளியே வருவீங்க. மியூசிக் செம்மையாக இருக்குது. அஜ்மல் தாசின் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் இதுக்கப்புறம் வரப்போகிற படத்துலலாம் அவர் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதான் ஃபஸ்ட்டு படம், செகண்ட் படம் நினைக்கிறேன் அவருக்கு. அதான் கன்ஃபார்ம் ட்விஸ்ட் இருக்குது படத்தில், செம்மையாக இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக்கெல்லாம் பக்காவாக இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, லேகெல்லாம் இல்லை. நல்லா ஜாலியாக பார்க்கலாம். அது லவ்வில் தான், லவ்வில் ஒரு பேஸ் எமோஷனாக லவ் தான் வச்சுருக்காங்க. லவ்வில் எப்படி ஒரு 2 பர்சன்ஸ் அவங்க அதை பற்றி தான் கதையே இருக்குது. ரவியோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவர் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் வருவார். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் வருவார். வந்தது பக்காவாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கொலைக்கார மாதிரி தான் அவங்கள போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. மியூசிக் தான் ஆக்சுவலி ப்ளஸ் பாயிண்ட்டு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அஜ்மல். அவரோட செகண்ட் மூவி இது. ரொம்ப நல்லாயிருக்கு. லவ் சாங்ஸ் எல்லாம் பக்கா, பிஜிஎம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு. போர் அடிக்காமல் பார்க்கலாம் வந்து. இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கதையை மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். எவ்வளோ ஒரு இது ரிலேஷன்ஷிப், என்ன லவ், அதனால் ஒய்ஃபுக்காக நான் பண்ணுறேன்னு இவர் பண்ணியிருக்காரு. அவங்களும் ஒய்ஃபுக்காக லவ் பண்ண பொண்ணுக்காக பண்ணுறேன்னுட்டு பண்ணியிருக்காங்க. அதுதான் லவ். நல்லா இருந்துச்சு. வசந்த் ரவியோட ஆக்டிங் நல்லா இருக்குது. இவரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. வில்லனும் நல்லா நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் நல்லா இருக்குது படம். இல்லை, இது ஃபேமிலியாகவே பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ரொம்ப இதெல்லாம் வயலன்ஸ்லாம் இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம் படம். இல்லை, நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லா இருந்துச்சு. மியூசிக்கே நல்லா போச்சு. நல்லா புரிஞ்சுது வசனம்லாம். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போச்சு. இல்லை, த்ரில்லர் மூவி நல்லா இருக்கு. என்ன கன்வே பண்ணல, உட்காந்து நல்லா பார்க்கலாம். நல்லா போகுதுங்க. தொய்வு இல்லாமல் படம் போகுது, நல்லா பார்க்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, இது ஃபேமிலி சப்ஜெக்ட் இல்லைங்களா, உட்காந்து பார்க்கலாம். நல்லா போகுது. ஃபேமிலியாக வந்து எல்லோரும் பார்க்கலாம். நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்க. எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்லோரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் தான் ப்ரோ இந்த படத்தில் எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா நம்ம போன வாரம் கூலி வந்துச்சு, இந்த வாரம் வந்து ஒரு ஏதாவது படம் பார்க்கணுன்னு இருந்தேன். அப்போது கரெக்டாக என்னை கூப்பிட்ருந்தாங்க. ரொம்ப வசந்த் ப்ரோ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தார், பிளைண்டாக பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு ஆக்டிங் ஒரு சேலஞ்சிங் இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த இடத்துல. சுனில் ப்ரோ நடிச்சிருக்காருன்றவொடனே எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுத்துச்சு. அவரும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணார். அப்புறம் மியூசிக் வந்து ஒரு லவ் போர்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் போர்ஷனாக இருக்கட்டும், த்ரில்லராக இருக்கட்டும், அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் அனைக்கா சுரேந்திரன் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு அவங்க என்ன பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அதை அவங்க பண்ணிட்டாங்க. ஃபினிஷில் திரும்ப நம்ம ஒரு சைக்கோ த்ரில்லர் என்ன எதிர்பார்ப்போமோ அதே மாதிரி ஒரு புது வில்லன் வந்தான். அவன் வந்து இன்னும் பயங்கரமாக சேலஞ்சிங், ஹீரோவுக்கு சேலஞ்சிங்காக பண்ணான். நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ ஓவரால். ஆமாம், இல்லை ப்ரோ, இல்லை அதான் ஹீரோயின் போர்ஷன்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், ஃபீமேல் போர்ஷன்ஸ்லாம். ஆனால் வில்லன்ஸ்லாம் வந்தால் கொஞ்சம் டார்க்கர் இருக்கும். ஆனால் நல்லா இருந்துச்சு ஓவராலாக. படம் நல்லா தான் இருக்குது. த்ரில்லர் தான், லவ் ரிவெஞ்ச் மாதிரி த்ரில்லரு. ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் சரி, வில்லனும் சரி, ஃபுல்லாக எங்கேஜிங்காக தான் இருந்தது. லேக்லாம் எங்கேயுமே அடிக்கலை. மியூசிக்குமே சூப்பராகவே இருந்துச்சு. அதுதான் லைட் எனக்கு கேட்டால் இந்த ஃபிலிமுக்கு வந்துட்டு இவங்களாம் லைக் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க. பிளைண்டாக நடிச்சிருக்காரு ஹீரோ.
அதெல்லாம் வந்துட்டு எனக்கு கேட்டால் அதுக்காகவே பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் அப்போலாம் சூப்பராகவே நடிச்சிருந்தார். அதான் மியூசிக் டைரக்டர் யாரும் தெரியல, பட் அதான் அந்த லவ் சீனும் சரி, லைக் எங்கேயுமே ட்ராப்லாம் ஆகலை. பிஜிஎம்மும் சரி, ஆக்டிங், ஸ்க்ரீன் ப்ளே எதுவுமே ட்ராப் ஆகலை. ஃபுல்லாகவே எங்கேஜிங்காக அப்படியே போயிடுச்சு. லைக் எண்டு வரைக்கும் டப்புன்னு அப்படி போயிடுச்சு. அந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்குது படம் வந்து அந்த ஜானருக்கு ஆனஸ்ட்டாக ட்ரூவாக இருக்குது. இல்லை, அவர் ஆஸ் யூஷுவல் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக கேரக்டர் சூஸ் பண்ணுவார். நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் டெக்னிக்கலாகவும் சவுண்டாக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் சாலிடாக இருக்குது. நல்லா இருக்கு. கேட்கல, சாரி. இல்லை, த்ரில்லர் படம்னா த்ரில்லர் படம் தான், அந்த ஜானர் தான். ஆனால் அதை ட்ரீட் பண்ணியிருக்கிறது டிஃப்ரெண்டாக இருக்குது. ரைட்டிங்லேயும் கொஞ்சம் இமோஷனலாகவும் ஒர்க் ஆகுது. அந்த ஜானர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இல்லை, ஃப்ளோவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. தேவையில்லாமல் யோசிக்க விட இல்லை. அவங்க அப்படியே டக்கு டக்குன்னு படம் போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது ஒர்க் ஆகுது. செம்மையாக இருக்குது, சாலிடாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் அவர் சாலிடு தான். இல்லை, இவ்வளோ பெரிய ஆக்டர். அவர் பண்ண வேண்டிய ரோலை ரொம்ப நீட்டாக பண்ணிட்டு போயிருக்காரு. கன்வே இல்லை, ஒரு நல்ல என்டர்டெய்னர், அவ்வளோதான். பெருசாக கருத்தையெல்லாம் ஒன்றும் கன்வே பண்ணல. ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான். வந்துட்டு தான் இருக்குது. அதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரேமில் பார்க்குறோம், நல்லா தான் இருந்தது. அது வழக்கம் போல தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் அது இன்னும் கனெக்ட் ஆகலன்னு தோணுச்சு. கனெக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் தான்.